Hey, hi. Recent research which was published in 2025 என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா almost 70% of peoples வந்து they are experiencing neck pain. So மெயினா எதனால neck pain experience பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா mainly because of lifestyle behavior and work habitsங்க. Lifestyle behavior அப்படி என்ன lifestyle behaviorன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா he is a great example. Ekam, what you're doing? You're using mobile phone, isn't it? So he is a great example. So young children's la வந்து literally they are addicted to mobile phones and work habits என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து after COVID-19 pandemic so the work from home வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு because companiesல ஆபீசர்ஸ்ல வந்து they need only your work. உங்களோட ஹெல்த் வந்து they doesn't concern about your health at all. So ஒரு வேலை முடிச்சு கொடுத்தா போதும், நமக்கு என்னன்னா காசு வரணும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம தள்ளப்படுறோம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இங்க யூகேல கூட ஸோ இங்க வந்து 40 hours ஒர்க் பண்ணணும். ஸோ 5 days வந்து 8 hours ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதுல 1 day வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி டு கோ டு த ஆஃபீஸ். ரிமைனிங் 4 days they are literally just doing work from home. வீட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. So 8 hours they are just sitting in one place and they are using a system. So நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ரெண்டு மேஜர் காஸ்ன்னு சொல்றீங்க, பட் நான் நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து உட்காரதே வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியான சேர்ல உட்காந்து நான் யூஸ் பண்றேன், ரொம்ப கம்ஃபியான சீட்டு. ஸோ இதுக்காகவே நான் ஆர்டர் பண்ணி ஐம் யூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணுமோ என்னோட ஐசைட்டுக்கும் லேப்டாப்புக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வச்சுதான் நான் என்னோட லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா கூட என்னோட 2 ஷோல்டர் வந்து பின்னாடி ரிட்ராக்ட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நாள்ல வரக்கூடிய வலி வந்து 10 நாள்ல வரும், நீங்க எந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்தாலும். பிகாஸ் என்னன்னா யூஆர் ஜஸ்ட் யூசிங் ஒன்லி யுவர் ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. பிகாஸ் இதுதான் நார்மல் பொசிஷன். நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் இப்படி வச்சுட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு சோர்னஸ் தான் கொடுக்கும், பெயின் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி என்ன மெக்கானிசம் நடந்து உங்களோட நெக் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டினியூஸா இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட மசிலுக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷனே போகாது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் மூவ் ஆனாதான் அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருந்தாதான் அந்த மசில் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா இம்ப்ராப்பர் மசில் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன்ல நம்ம யூஸ் பண்றதுனால பின்னாடி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகும்னா புல்லாக ஆரம்பிக்கும். பின்னாடி இருக்க மசில்ஸ் நல்லா டைட்டா புல் ஆகிட்டு பின்னாடி ஸ்டிஃப்னஸ் ரொம்ப டைட் ஆகும். ஃப்ரண்ட்ல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வீக் ஆக ஆரம்பிக்கும் மசில். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் ஆஃப் புவர் பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட மசில் டேமேஜ் ஆகுதா. ஸோ மசில் ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும், மசில் என்ன கனெக்ட் ஆகுது, ஜாயிண்ட் கனெக்ட் ஆகுதா. ஸோ ஜாயிண்ட் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி என்ன ஜாயிண்ட் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். பேஷண்ட் நெக் பெயின் பேஷண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள சும்மா நெக் வந்து டேர்ன் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சும்மா கை வச்சு இப்படி டேர்ன் பண்ண கூட இழுக்குது, வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே. அந்த அளவுக்கு ஜாயிண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல போயிருக்கும். சீலிங்கா பார்க்க முடியாது, கீழே குனிஞ்சு தரைய பார்க்க முடியாது. திஸ் இஸ் ஹவு தி சிம்டம்ஸ் வில் பி ஃபார் த நெக் பெயின் பேஷண்ட்ஸ். ஸோ நெக் ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும்னா உங்களோட ஸ்பைனுக்கு போகும். நெக்ல இருந்து பின்னாடி வரைக்கும் இருக்கா உங்களோட இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்பைன் டேமேஜ் ஆகிறதுனால அங்க இருந்து தான் நமக்கு நர்வ்ஸே வருது. நெக் மசில்ல இருந்தா நம்மளோட என்டையர் ஆர்முக்கு நர்வ்ஸ் வருது. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா அங்க இருந்து எனக்கு ஃபுல் கையும் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோட சிவியர் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா நம்னஸ் ஆயிடும். மெயினா வந்து 2 ஃபிங்கர்ஸ், எனக்கு சுண்டு விரலும் எனக்கு மோதிர விரலும் ரொம்ப நமுத்து போற மாதிரி நம்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பேஷண்ட் கம்ப்ளைண்டே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கெட்டிங் அக்ரவேட்டட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு ப்ரிவென்ட் த நெக் பெயின் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஐ கோயிங் டு டீச் சம் எக்ஸசைசஸ். தேங்க்யூ.